ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் பிளான்ட்டில் எப்படி அதிகப்படியான மொட்டுக்களை வர வைக்கலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிங்க் கலரில் உள்ள பன்னீர் ரோஜா செடி தான் வச்சுருக்குறோம். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த செடியை நான் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ மொட்டுகள் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரே கிளையிலேயே 10 மொட்டு வச்சுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம இதுக்கு உரமாக கொடுக்கலாம். அதுக்கு நம்ம பழம் உரிச்சோம்னா அதோட தோல்லாம் வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். அதோட தோல் எல்லாத்தையும் இது போல் நம்ம சேகரித்து வச்சு இந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோம்னா இது டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு உரமாக மாறிடும். இந்த செடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன செடி தான். இந்த சின்ன செடியிலேயே இவ்வளோ அதிகமான மொட்டுகள் வச்சுருக்கு. அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் செடியில் கிளைகள் நிறையா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எண்டில் பூவெல்லாம் பூத்துட்டு அதுக்கப்புறம் வளரவே வளராது. அது அப்படியே நின்றும். அது மாதிரி இருக்கிற கிளையை பார்த்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டுங்கன்னா உடனே அது பக்கத்தில் இன்னொரு கிளை வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இது போல் நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம கட் பண்ணி விடலைன்னா அது வளரவே வளராது, அப்படியே இருக்கும். இது போல் கட் பண்ணி விட்டதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நிறைய கிளைகள் வந்திருக்கு. நான் எப்போவுமே ரோஸ் செடிங்களுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு, பழத்தோல் இதை மட்டும்தான் கொடுப்பேன். வேறு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். பாருங்கள், இது மாதிரி பூத்து முடிச்சிருச்சுன்னா எண்டில் எதுவுமே வளராது. செடி அப்படியே இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா, இது போல் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்துலேயே இது போல் கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி கிளைகள் வர ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளோட செடியில் நிறைய மொட்டுக்களும் வளர ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கண்டிப்பாக மொட்டு வளராது. இப்போ நம்ம இந்த செடிக்கு என்னென்ன கொடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பழம் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட எல்லா தோலையுமே இது போல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சேர்க்க வேண்டாம். 1 மாதத்துக்கு ஒரு டைம் இது போல் சேர்த்திங்கனாவே போதும். இது போல் டைரெக்டாக செடி வச்சுருக்கிற இடத்துலையே நம்ம சேர்த்துக்கலாம். தனியாக சேர்த்துட்டு அதை உரமாக்கி நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது போல் நம்ம டைரெக்டாக பழத்தோல்கள் எல்லாத்தையுமே சேர்த்தோம்னாவே போதும். நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். பூண்டோட தோல், வெங்காய தோல், அதுக்கப்புறம் எல்லா பழத்தோட தோல், காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே நம்ம சேர்க்கலாம். செடிக்கு நல்ல ஒரு உரமாக மாறி நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கும் மண்ணுக்கு. அப்பொழுது நமக்கு இது போல் நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். நான் எப்போவுமே என்னுடைய செடிகளுக்கு இது மாதிரி டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது செடியோட வேரில் அடிப்படாமல் இது போல் தோண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இது போல் தோண்டி எடுக்கிறது வேருக்கு அடிபட்டுச்சுன்னா செடி அப்படியே காஞ்சி போயிடும். வேர் பகுதிக்கு படாமல் நீங்கள் ஒரு சைடாக தோண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற மாதுளை பழத்தோட தோல் சேர்த்துக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட எந்த பழத்தோட தோல் இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக வேணும்னாலும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. வெங்காயத்தோட தோல் எந்த தோலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் இது போல் செஞ்சுருங்க. நம்மளோட செடியில் அதிகமாக மொட்டுகள் பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சின்ன செடி, இதில் இவ்வளோ மொட்டு வந்திருக்கு. அது நான் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் இந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்கிது நமக்கு. அதாவது நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருட்கள் எல்லாத்தையுமே இது போல் உரமாக நம்ம மாற்றிடலாம் ஈஸியாக. நீங்கள் அதிகமாக வெளியிலேருந்து உரம் எதுவுமே வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த ரோஸ் செடியை ரொம்பவே ஈஸியாக வளர்த்துடலாம். பூண்டோட தோல் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மண் போட்டு இது போல் மூடி வச்சுருங்க. இதை மண் போட்டு லைட்டாக மூடி வச்சிங்கன்னா போதும். இது அப்படியே டீகம்போஸ் ஆயிரும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சின்ன செடி தான். அதாவது நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து தான் நம்மளோட செடி நல்லா வளர்ந்து வரும். பாருங்கள், அங்கங்கே மொட்டு வச்சுட்டே இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுகள் வளர்ந்து வந்திருக்குன்னு. ஒரே ஒரு கிளையிலே 10 மொட்டுகள் இருக்குது. இதே போல் எல்லா கிளைகளிலையுமே மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த ரோஜா செடியை பார்த்திங்கன்னா வெயில் இருக்கிற பகுதியாக பார்த்து வைங்க. நிழலில் இருந்துச்சுனாலையும் இது வளராது. 6 மணி நேரமாவது குறைஞ்சது வெயில் வேணும். அப்போ தான் நம்மளோட ரோஜா செடி செழிப்பாக நல்லா வளர்ந்து வரும்.
என்னுடைய செடிகள் எல்லாத்துக்குமே இதே டிப்ஸை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். வேறு எந்த டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக உங்களோட ரோஜா செடியிலையும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அதிகப்படியான மொட்டுக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.